Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல lab 8 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. First question. Write a Python decision making program to do the following. Roman 1. Check values as negative or positive using if-else statements using runtime input values. Second, create a purchase discount list using the elif statement. Third, check the season using the nested if statement. Winter, spring, summer, autumn. First one. இன்னைக்கு லேப்ல நம்ம டெசிஷன் மேக்கிங் ப்ரோக்ராம் தான் பார்க்க போறோம். ஸோ இதை நான் உங்களுக்கு ப்ரீவியஸா கிளாஸ் செஷன்ல சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது என்னன்னா நம்ம ஒரு டெஸ்ட் கண்டிஷனை செக் பண்றதுக்கு பேரு தான் டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது. அதாவது ஒன்னா ட்ரூ கண்டிஷன் இருக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ் கண்டிஷன் இருக்கும். ஸோ இத பிராக்டிக்கலா நம்ம இன்னைக்கு கோடிங்ஸோட ரன் பண்ணி பார்க்க போறோம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா செக் வேல்யூஸ் ஆஸ் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் யூசிங் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூசிங் ரன் டைம் இன்புட் வேல்யூஸ். ஸோ இதுல நம்மளுடைய கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஆன இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்கிறோம். இஃப் எல்ஸ் கண்டிஷன் அப்படின்றது எப்படி இருக்கும்? ஒரு டெஸ்ட் கண்டிஷனை நம்ம செக் பண்றோம். அந்த டெஸ்ட் கண்டிஷன்ல ட்ரூ அப்படின்றது நமக்கு ரிசல்ட்டா வந்தது அப்படின்னா ஃபைனல் அவுட்புட் நமக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். நம்மளுடைய டெஸ்ட் கண்டிஷன்ல கொடுத்துருக்க கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா எல்ஸ் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அதாவது ஃபால்ஸ் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணும். இதுதான் என்னன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல எக்ஸ் ஈக்குவல் டு ஃப்ளோட் இன்புட் என்டர் வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம். இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0 print x is positive, else print x is negative. அதாவது x வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்றோம். அந்த வேல்யூவை if கண்டிஷன்ல செக் பண்றோம். கொடுத்திருக்க வேல்யூ உங்களுக்கு கிரேட்டர் தென் 0வா இருந்தது அப்படின்னா நமக்கு அவுட்புட்ல x is பாசிட்டிவ்னு பிரிண்ட் ஆகணும். அப்படி இல்ல else print x is negative. அப்படி இல்லாம அந்த வேல்யூ நமக்கு லோயஸ்ட் வேல்யூவா இருந்தது அப்படின்னா எக்ஸ் வேல்யூ நமக்கு நெகட்டிவ்னு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகி காட்டும். சரிங்களா? சோ அவுட்புட் பாருங்க, என்டர் வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 12. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் வேல்யூ 12 கொடுக்கிறோம். சோ அவுட்புட் நமக்கு என்னன்னு காட்டும்னா எக்ஸ் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு காட்டும். சரிங்களா? அடுத்தது மறுபடியும் நம்ம என்ன பண்றோம்னா என்டர் வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு -8 கொடுக்கிறோம். எக்ஸ் இஸ் நெகட்டிவ்னு நமக்கு காட்டும். ஏன்னா லெஸ் தேன் 0 வேல்யூஸ் கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட்ல எக்ஸ் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? அடுத்தது என்டர் வேல்யூ எக்ஸ், திரும்பவும் நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸ் வேல்யூ கொடுக்கிறோம். 17.0 இருக்கு. ஸோ எக்ஸ் இஸ் பாசிட்டிவ் நமக்கு அவுட்புட்ல காட்டும். சரிங்களா? ஸோ இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? இப்ப நான் டெஸ்க்டாப்குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு நியூ பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இதுல நம்மளுடைய ப்ரோக்ராமுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்கலாங்களா? ஸோ கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஸ்டூடெண்ட் டிரைவ்ல
உங்களுடைய கோர்ஸ் நேம் போட்ட ஃபோல்டர்ல, உங்களுடைய நேம் போட்ட ஃபோல்டர்ல, உங்களுடைய சப்ஜெக்ட் நேம் போட்ட ஃபோல்டர்ல உங்களுடைய ஃபைல் நேமை சேவ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம செஞ்சிட்டு இருக்கிறது 8th lab அப்படின்றதுனால 8.lab-8 Roman 1 with date, month and year இதை மென்ஷன் பண்ணிட்டு கூடவே .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சோ நம்மளுடைய ஃபைல் இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நம்ம ரன் டைம் வேல்யூஸ் கொடுக்குறோம் அப்படின்னும் போது இங்க மேல மெனுஸ்ல பாருங்க ரன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த ரன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ என்டர் வேல்யூ எக்ஸ் அப்படின்னு கேக்குதுங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ கொடுத்திருந்தோம்னா 12 அப்படின்னு கொடுத்திருந்தோமா. சோ ரிசல்ட் பாருங்க எக்ஸ் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு காட்டுதுங்களா. திரும்பவும் ரன் போயிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங் கொடுத்துக்கோங்க. அகைன் என்டர் வேல்யூ எக்ஸ்ல நம்ம -7 கொடுத்துட்டு என்டர் கொடுக்கலாம். இதுல பாருங்க எக்ஸ் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு காட்டுதுங்களா. அகைன் ரன் போயிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங் கொடுங்க. சோ என்டர் வேல்யூ எக்ஸ் வேல்யூ வந்து 17.0 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. எக்ஸ் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு நமக்கு ரிசல்ட் காட்டுதுங்களா. சோ இதுதான் என்னன்னா இஃப் எல்ஸ் கண்டிஷன் அப்படின்றது. இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா. Create a purchase discount list using the elif statement. So program என்ன அப்படின்னா amount equal to int input enter the purchase amount. If amount less than 2000 discount equal to amount asterisk 0.05 print discount comma discount. If amount less than 5000 discount equal to amount asterisk 0.10 print discount discount. Else discount equal to amount asterisk 0.15 print discount discount. Print your bill amount hyphen discount. So output எப்படி இதுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா first enter the purchase amountல நம்ம 6500 கொடுக்கிறோம் சரிங்களா. So 6500 கான டிஸ்கவுண்ட் ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 975. நம்மளுடைய டோட்டல் பில் வந்து பாத்தீங்கன்னா 5525 னு வரும். அடுத்தது enter the purchase amountல நம்ம 900 கொடுக்கிறோம் போது டிஸ்கவுண்ட் வேல்யூ வந்து 45, நம்மளுடைய பில் வந்து பாத்தீங்கன்னா 855 ரிசல்ட்ல பிரிண்ட் ஆகும் சரிங்களா. இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நம்மளுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கலாங்களா. சோ கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல 8.lab-8 roman 2.py ன்னு சேவ் பண்ணிக்கோ. சோ நம்ம இத வந்து ரன் டைம்ல வந்து இன்புட் வேல்யூஸ் கொடுக்கறதுனால நம்ம வந்து ரன் போயிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க enter the purchase amount அப்படின்னு கேக்குதுங்களா. இதுல 6500 கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. சோ ரிசல்ட் பாருங்க டிஸ்கவுண்ட் ரேட் வந்து 975, நம்மளுடைய பில் வந்து 5525 அப்படின்னு வந்துருச்சுங்களா. அகைன் ரன் போயிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங்க திரும்பவும் enter the purchase amount கேக்குற இடத்துல 900 டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. டிஸ்கவுண்ட் ரேட் பாருங்க 45, your bill 855 அப்படி நமக்கு அவுட்புட் வந்துருச்சுங்களா. இப்ப நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் third one, check the season using the nested if statement. So program என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
நம்ம ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணக்கூடிய மந்த் நம்பர்ஸ்ல கொடுக்குற மந்த் வந்து என்ன சீசன் அப்படின்றது வந்து நமக்கு அவுட்புட்ல காட்டும். ஸோ ப்ரோக்ராம் என்னன்னா மந்த் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் என்டர் மந்த் 1 to 12 இஃப் மந்த் இன் 12 1 2 அதாவது நம்ம மென்ஷன் பண்ண மந்த்னுடைய நம்ம மென்ஷன் பண்ண வேரியபிள் நம்பர் வந்து 12 ஆகவோ இல்ல 1 ஆகவோ இல்ல 2 ஆகவோ இருந்தது அப்படின்னா நமக்கு அவுட்புட்ல வந்து பிரிண்ட் மந்த் இந்த நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் வின்டர் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். எல் இஃப் அப்படி இல்ல எல்ஸ் இஃப் கண்டிஷன்ல மந்த் இன் 3 4 5 இந்த நம்பர்ஸ்ல நம்ம கொடுத்திருந்தோம் அப்படின்னா பிரிண்ட் மந்த் இந்த நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பரோட ஸ்ப்ரிங் அப்படின்னு நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். அகைன் எல் இஃப் மந்த் இன் 6 7 8 நம்மளுடைய டிக்ளரேஷன் வேரியபிள் வந்து இதுல ஏதாவது ஒரு நம்பரா இருந்தது அப்படின்னா பிரிண்ட் மந்த் இந்த நம்பரு சம்மர்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். எல்ஸ் இஃப் மந்த் இன் 9 10 11 பிரிண்ட் மந்த் கமா ஆட்டம். ஸோ இதுல ஏதாவது ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மந்த் வந்து ஆட்டம் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். எல்ஸ் பிரிண்ட் மந்த் கமா மந்த் நாட் அவைலபிள். சப்போஸ் நம்ம கொடுத்த நம்பர்ஸ் வந்து இங்க டிக்ளேர் பண்ணிருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல இல்லாத நம்பரா இருந்தது அப்படின்னா மந்த் நாட் அவைலபிள் அப்படின்னு நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். சரிங்களா? சோ அவுட்புட் பாருங்க, என்டர் மந்த் 1 to 12 நம்ம 5ன்ற வேரியபிள கொடுத்திருந்தோம் அப்படின்னா மந்த் 5 ஸ்ப்ரிங் அப்படின்னு நமக்கு அவுட்புட்ல காட்டும். அடுத்தது என்டர் மந்த் 1 to 12 இதுல 13 அப்படின்னு கொடுத்திருந்தோம்னா 13 மந்த் நாட் அவைலபிள் அப்படின்னு நமக்கு அவுட்புட்ல காட்டும். அகைன் என்டர் மந்த் 1 to 12ல 8ன்னு கொடுத்திருந்தோம் அப்படின்னா மந்த் 8 சம்மர் அப்படின்னு நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணும். இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப்ல போயிடுறேன். விஎஸ் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தான கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நம்மளுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை இதுல டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்ப ஃபைல் போயிட்டு சேவ்ல 8.lab-8 roman3.py அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க. அகைன் ரன் போயிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணி சோ என்டர் மந்த் 1 to 12 அப்படின்னு காட்டுதுங்களா? இதுல ஃபர்ஸ்ட் 5ன்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். சோ அவுட்புட் பாருங்க, மந்த் 5 ஸ்ப்ரிங் அப்படின்னு காட்டுதுங்களா? அகைன் ரன் போயிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. என்டர் மந்த் 1 to 12ன்னு கேக்குது. நம்ம 13 கொடுத்துட்டு என்டர் கொடுக்கலாம். சோ அவுட்புட் பாருங்க, 13 மந்த் நாட் அவைலபிள் அப்படின்னு வருதுங்களா? அகைன் ரன் போயிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல என்டர் மந்த்ல வந்து 8 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணலாம். மந்த் 8 சம்மர் அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே பண்ணுதுங்களா? சோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு லேப் செஷன்ல நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் இதை நம்ம வந்து இதுக்கான கோடிங்ஸை போட்டு எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதனுடைய ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து இதோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு டீட்டெயில்டா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.